அற்புதமான கரத்தில் குழந்தை இயேசு வைத்திருப்பது போல எங்களெல்லாம் வைத்தோடும். இந்த பகுதியில் வாழக்கூடிய அத்தனை மக்களையும், சிறப்பாக தாஸ்புர பகுதியும் பங்கு மக்கள் எல்லாம் பல்வேறு இடங்களிலிருந்து அன்பியங்களாக ஒன்றாக குழுமி இவ்விடத்திற்கு வருகின்ற பொழுது இந்த ஊரை சார்ந்த அத்தனை மக்கள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அன்னையே, தேவத்தாயே, பசுத்த கன்னிமரியே, அற்புதமான சக்தி நிறைந்த தாயே, நம்பிக்கை நிறைந்த தாயே, விசுவாசத்தின் விடுவெளியான தாயே, இங்கு குழம்பிருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதி இந்த கொடியானது உடைய திருக்கரங்கள் முன்பாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவற்றை ஏற்றுகின்ற போது இவை அனைத்தும் உடைய மகிமை எடுத்துச் சொல்லி இயேசுவிடத்தில் எங்களை எடுத்துச் செல்ல சிறப்பாக உடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாட இந்த கொடியேற்ற நிகழ்வு அமைவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் பெயரால் இந்த கொடியை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. இயேசுவும் ஆசி பெற்றவரே, பிரதமரே, இறைவனின் தாயே, பாவிகளாக இப்பொழுதும் இறப்பின்களை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேணியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இப்பொழுதும் இறப்பின்களை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேணியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கொடி பாடலானது பாடப்படுகின்ற பொழுது நம்முடைய கொடியானது ஏற்றப்படுகிறது. அன்னையிடத்தில் சிறப்பு வேண்டுதல்களை வையுங்கள். ஆக அன்னை நிறைவாக நாம் எல்லாருடைய குடும்பங்களும் உங்கள் எல்லாரையும் பார்க்கின்ற மிக மகிழ்ச்சி. ஒவ்வொருடைய முகத்திற்குள்ளாக கண்ணுக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஆண்டவன் ஆசீர்வதிக்க தேவதாயிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி பங்கேற்க வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக. ஒளி ஏற்றும் நேரம். இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றி நம்ம திருப்பலியை தொடங்குகிறோம். முதலாவதாக நமது பாசமிகு பங்கு தந்தை
தாமஸ் இளங்கோ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாவதாக பாசமிகு உதவி பங்கு தந்தை ஜோசப் சாஜு அவர்களை அழைக்கிறோம். மூன்றாவதாக அன்னாள் சபை அருட்சகோதரியை அன்புடன் அழைக்கிறோம். நான்காவதாக அன்பிய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு சின்னப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐந்தாவதாக புனித பேதுரு அன்பிய தலைவர் திரு அலெக்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பிற்கினிய இறைமக்களே, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தனையனின் கனவை நனவாக்க கடவுள் தந்த வழித்துணையான தாஸ்புரம் ஆரோக்கிய அன்னையின் 45வது ஆண்டு விழாவை சிறப்பிக்க புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்று இந்த கொடியேற்ற விழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் இளங்கோ அவர்களையும் உதவி பங்கு தந்தை ஜோசப் சாஜு அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் ஏனைய குருக்களையும் எரேமிய பகுதி அன்பிய மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கின்றோம். அன்று மரியாள் முதிர்வயதான எலிசபெத்தை தேடி சென்று உதவினார். கானாவு திருமணத்தில் பதட்டத்தோடு காணப்பட்ட குடும்பத்திற்கு துன்ப நேரத்தில் தக்க துணையானார். தன் மகனுக்கும் மகனின் சீடர்களுக்கும் கடவுளின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருந்த அன்னை மரியா சிலுவையின் அடியில் நமக்கு அன்னையாக அருளப்பட்டார். இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு சிதறிய சீடர்களை தன்பால் அரவணைத்து அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வழித்துணையானார். இன்று எம் ஆரோக்கிய அன்னை ஆதாரம் என்று தன்னை அண்டி வருவோருக்கு அடைக்கலம் தருகிறார். பாதாரம் நின்று துணை நாடியே என்று அழுவோருக்கு ஆறுதல் தருகிறார். யாருமில்லை என்று ஏங்கும் மாந்தர்க்கு யாதுமாய் இருக்கிறார். பாரம் சுமந்து வாடும் எளியோருக்கு ஈரமாய் இருக்கிறார். மறக்கும் நம்மை கூட மன்னித்து மறவாமல் காத்து வழிகாட்டுகிறாள். நம்மையும் இறைவனின் வழி தேடும் மகனாக மகளாக வாழ அழைக்கிறார். திருக்கொடி வானில் ஏறி சென்றது போல நம் ஜபங்களும் அன்னையின் பரிந்துரை வழியாக கடவுளிடம் சென்றடையவும் நாம் அனைவரும் ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற்று இறை சமூகமாக வாழும் வரம் கேட்டு தொடரும் இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். மேலும் இன்றைய நாளில் பிறந்தநாள் கொண்டாடும் நமது பங்கு தந்தைக்காக சிறப்பாக மன்றாடுவோம், இறை ஆசீர் பெறுவோம். இன்றைய திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற வரதராஜ் அவர்களை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும் இன்று தங்களுடைய 4வது ஆண்டு திருமண ஆண்டு விழாவின் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற மதன்ராஜ் செலினா உடைய குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் ரவிக்குமார் நான்சி குடும்பத்திலே ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும் ஜெரால்டு கிளேட்டன் உடைய குடும்பத்திலே இருக்கிற தொழில் முன்னேற்றம் அடையவும் இறையாசிர் வேண்டியும் நம்முடைய வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற டெய்சி பர்த்லின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய அருட்தந்தையர்களே, இறை மக்களே, நாம் அனைவரும் மகிழ்வோடும் மனநிறைவோடு அன்னையை நம்பி அன்னையை வாழ்த்தி அன்னையுடைய அருள் ஆசிரை வேண்டி நம்முடைய பகுதியிலே இயங்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி தாயினுடைய திருவிழா வழியாக நம் குடும்பங்களெல்லாம் அருள் பெற, ஆசிர் பெற, ஆற்றல் பெற, ஞானம் பெற, ஊக்கம் பெற, அறிவு பெற, குடும்பங்களெல்லாம் மகிழ்வு பெற, உறவுகள் மேம்பட, உறவுகள் வலுப்பெற அன்னையுடைய அற்புதமான இந்த அருள் ஆசிரை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு பாசத்தோடு வரவேற்கின்றேன். கடவுள் அன்னையின் வழியாக உங்கள் குடும்பங்களெல்லாம் இந்த திருவிழா வழியாக ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய இந்த தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவர் நீர், இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இறங்க வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் பெருச்சம்மறியே, தந்தையனின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே. உலகின் பாவம் போகுபவரே, நேரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போகுபவரே, என் முன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உமது தேவத்தாயின் வழியாக உதவி புரிந்தருளும். கடவுளின் பெற்றெடுத்த புனித அன்னையினுடைய நினைவை கொண்டாடி இந்த கொடியேற்ற நிகழ்வின் வழியாக எங்கள் எண்ணங்களும் ஏக்கங்களும் நம்பிக்கைகளும் உயிர் பெற அந்த தேவத்தாயினுடைய பரிந்துரையின் உதவியினால் எங்கள் குடும்பங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆதியில் ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையால் கடவுளின் தீர்ப்பை பெற்றார்கள். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று ஆண்டவராகிய கடவுள் மொழிந்தார். அதன் உருவகமாக இன்றைய திருவெளிப்பாடு வாசகத்தில் விண்ணில் கடவுளின் தூதர்களுக்கும் அரக்கப்பாம்பிற்கும் நடந்த போர் என்பது மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க தம் ஒரே மகனை உலகுக்கு அனுப்ப திருவுளம் கொண்டார். மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டியதை நினைவுபடுத்தும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய
திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தை 19, மேலும் அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 6, மேலும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆன்மாவின் ராகமிது, இன்னான்மாவின் ராகமிது. ஆண்டவன் செய்தரும் செயலை ஆனந்தமாய் பாடும். ஆன்மாவின் ராகமிது, இன்னான்மாவின் ராகமிது. அடிமையின் தாழ்நிலை கண்ணுற்றாரே, அகந்தையின் மனிதரை சீதரடித்தார். எளியோர்க்கு வாழ்வு உண்டு என்றார், எல்லாமும் எல்லாருக்கும் சமமென்றார். உண்மையின் தேவனவர், உயிருள்ள தேவனவர். உண்மையின் தேவனவர், உயிருள்ள தேவனவர். எனக்கு நல்லவை புரிந்தாரே, உனக்கும் துணையாய் வருவாரே. ஆன்மாவின் ராகமிது, என் ஆன்மாவின் ராகமிது. பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், பாவிக்கு மன்னிப்பு
உண்டு என்றார். செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். செல்லமாய் ஏழையை அரவணைத்தார். நீதியின் தேவனவர், நிலையான தெய்வமவர். நீதியின் தேவனவர், நிலையான தெய்வமவர். எனக்கு நல்லவை புரிந்தாரே, உனக்கும் துணையாய் வருவாரே. ஆன்மாவின் ராகமிது, இன்னான்மாவின் ராகமிது. ஆண்டவர் செய்த அரும் செயலை ஆனந்தமாய் பாடும் ஆன்மாவின் ராகமிது, இன்னான்மாவின் ராகமிது. Alleluia, 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 Alleluia. அருள் நீரை மரியே நீ வாழ்க, ஆண்டவர் என்றும் உம்முடனே. பெண்களுக்குள்ளே பேறு பெற்றாய், என்றென்றும் நீர் வாழ்கவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டில்களில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மட்டும் பந்தி மேற்பார்வையிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இயேசுவே உமக்கு புகழ். அன்னையை அழகுபடுத்த அன்னை நம் எல்லோரையும் அழகுபடுத்துவார். அன்னையை மகிமைப்படுத்த அன்னை நம் எல்லோரையும் மகிமைப்படுத்துவார். அன்னையோடு தோல்வி இல்லை, அந்த அன்னையின்றி வாழ்வில் வெற்றியும் இல்லை. இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருப்பது அந்த தேவத்தாயுடைய திருப்பெயரால். இன்றைக்கு பார்த்தோம் என்றால் உலகம் முழுவதும், குறிப்பாக தமிழகம் முழுவதும் சிறு சிறு மூலை முடுக்குகளிலெல்லாம் அன்னைக்கு கொடியேற்றி விழா எடுத்து சிறப்பிப்பார்கள். அதுவும் குறிப்பாக நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு லட்சக்கணக்கான மக்கள் 10 நாட்களுக்கு முன்பாக, சில இடங்களில் 20 நாட்களுக்கு முன்பாக நடைப்பயணமாக பல்வேறு தியாகங்களை எல்லாம் செய்து கொண்டு ஒரே எண்ணமும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அந்த தேவத்தாய், அந்த தேவத்தாயினுடைய பலம், அந்த தேவத்தாயுடைய அருள், அந்த தேவத்தாயுடைய ஆசிர் என்று முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த பயணம். எங்கெல்லாம் எத்தனையோ மக்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசிகள் மட்டும் அல்ல, இனம், சாதி, சமயம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி அன்னைதான் நம்பிக்கை என்று, அன்னைதான் வாழ்வென்று, அன்னைதான் பலம். அந்த தேவத்தாய் அன்னை எங்களுக்கு ஒரு மாபெரும் கனெக்டிவிட்டி. இந்த ஆத்மாவோட, நம்முடைய ஆன்மாவின் ராகம் என்று பாடினோம் இல்லையா, நம்முடைய ஆன்மாவோடு உறவாடுகின்ற நம் குடும்பத்தில் நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் செவிசாய்க்கொண்ட தாய் என்று மக்களுடைய எண்ணிக்கைகள் நிறைய. நாகப்பட்டினமாகட்டும், பெசநகர், நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய திருத்தலமாகட்டும், அதோடு வாடிப்பட்டி போன்ற பல இடங்கள், எத்தனையோ இடங்களில் இன்றைக்கு திருவிழாக்கள் எடுப்பார்கள். ஒன்று நாமும் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய தமிழகத்தில், இந்தியாவில் அதிகமான திருவிழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய காலம்தான் இந்த நாட்கள். ஏறக்குறைய 29ஆம் தேதி கொடியேற்றி செப்டம்பர் 8ஆம் தேதி திருவிழா. இந்த ஏன் கொடியேற்றம், ஏன் நம்ம அன்னைக்கு நாம் கொடியேற்றுகிறோம்? பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்றை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், பல நேரங்களில் அதை நாம் மறந்து விடுகின்றோம். அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடதான் நாம் கொடியேற்றுகின்றோம் இல்லையா? அதான் மிக முக்கியமானது. அந்த ஒரு அடிப்படையை நாம் விட்டுறக்கூடாது. தேவத்தாயினுடைய, அதாவது கடவுள் அன்னையை நமக்கு தாயாக கொடுத்தால் இந்த உலகத்தில் மாசு மறுவின்றி பிறந்தார். இந்த உலகத்திற்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை அந்த அன்னை. ஆக அந்த அன்னையுடைய பிறப்பு நாளை நாம் கொண்டாடதான் கொடியேற்றி நாம் கடந்த ஆண்டுகளில் பெற்றுக்கொண்ட நன்மைகள், கடந்த ஆண்டுகளில் நாம் வளர்ந்த விதங்கள், அன்னை நம்மோடு இருக்கிற அந்த கொடி உயர பறக்கின்ற போது, அந்த கொடி உயர பறக்கின்ற போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் விண்ணை நோக்கி பறக்கின்ற அடையாளம் என்பதை சொல்லிக் கொடுப்பது. இந்த 10 நாட்கள் தொடர்ந்து நாம் திருவிழாவெடுத்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பது, அன்னையினுடைய மகிமையில் வளர்வது, இதெல்லாம் தேவத்தானுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி அன்னையினுடைய பரிசுகளை பிறந்த நாள் பரிசாக பெறுவதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம் என்பதை நாம் உணர்வோம். அன்புக்குரிய அன்னையை பொறுத்த வரைக்கும் அன்னையை நாம் எப்படி பார்க்கலாம்? அன்னை ஒரு அன்பு கடல், அன்னை ஒரு அன்பு கடல், அன்னை ஒரு திருக்கடல், அன்னை ஒரு நிறைக்கடல், அன்னை ஒரு அருட்கடல். அதனால விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டத்தில் அன்னையிடம் பார்ப்பது என்ன? அன்பும் அருளும் ஆசிரும் தான். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், அன்னை யார் என்றால், தேவத்தாய் யார் என்றால், நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி தாய் யார் என்றால், இந்த மண்ணுக்கு வளமானவள், விண்ணுக்கு மதியானவள், வாழ்வுக்கு நீதியானவள், கண்ணுக்கு காட்சியானவள், கற்புக்கு சாட்சியானவள், பண்ணுக்கு தாளமானவள், பாசத்திற்கு பாலமானவள் இல்லையா, இதயத்திற்கு இதமானவள், கலங்கரை விளக்கமானவள், காவலுக்கு கை கொடுப்பவள், கலங்கரை விளக்கமானவள், கரைச்சேர் இலக்கணமானவள், உள்ளம் கோயிலானவள். ஆக இப்படி மனக்கும் சோலையானவள், நெஞ்சுக்கெல்லாம் உரமானவள். எல்லாவற்றையும் தாண்டி இனம், சாதி, சமயம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி எல்லோருக்கும் எல்லாமுமாக இருப்பவள் தான் அன்னை மரியாள். அதனால தான் எல்லா மக்களும் செல்கிறார்கள் அன்னையை பார்ப்பதற்காக, அன்னையை தரிசிப்பதற்காக. அன்னையிடத்தில் மிகப்பெரிய தன்னுடைய வேண்டுதலாம் வைத்துக்கொண்டு எத்தனையோ மக்கள், ஏழைகள், எளியவர்கள், வசதி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், பல்வேறு நிலைகளில் பலதரப்பட்ட மக்கள் அன்னையே கதி என்று செல்பவர்கள் எண்ணிக்கை ஏராளம். நாளுக்கு நாள், மாதத்திற்கு மாதம், வருடத்திற்கு வருடம் குடும்ப வாழ்க்கையில் அன்னை தேவத்தாய் மையமாக இருக்கிறாள். அன்புக்குள்ள ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். அன்னை யார் என்றால் நமக்கு ஒரு சக்தி நிறைந்த தாயாக இருக்கிறாள். அதாவது நான் குருவான புதிதில் பகிர்ந்திருக்கேன்னு எனக்கு தெரியவில்லை. குருவான புதிதில் ஏறக்குறைய ஒரு ஓராண்டு ஈராண்டுக்கு பிறகு வேளாங்கண்ணிக்கு செல்வதற்காக தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் நான் நின்று கொண்டு இருந்தேன். அப்போது ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. எங்கே போவதற்காக? வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் போவதற்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கிறேன். என் பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக அவரு நின்றுட்டு இருக்கிறார். பல பேர் வராங்க, பல பேருந்துகள் போகிறது, பல பேருந்துகள் ஏறுறாங்க. ஆனால் என்னுடைய எண்ணம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன? வேளாங்கண்ணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக, மாதாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறேன்.
பிறகு பஸ்ஸு வந்தது. என்னன்னா சீர்காழிக்கு பஸ் வந்தது. சரி சீர்காழி போயிட்டு நம்ம அடுத்து நாகப்பட்டினத்துக்கு வேளாங்கண்ணிக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸுக்குள்ளாக நான் ஏறினேன். என் பக்கத்தில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவரும் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாரு. சரி எங்கேயோ போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டேன். பிறகு சீர்காழியில் இறங்கி அடுத்த பேருந்து நாகப்பட்டினத்துக்கு, சரி நாகப்பட்டினம் பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு பிறகு நம்ம அங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸு பிடிச்சி போயிடலான்னு சொல்லிட்டு நாகப்பட்டினம் பஸ்ஸுக்குள்ளே ஏறினேன். நான் சொன்ன மாதிரி தாம்பரத்தில் என்னோட நின்னார், சீர்காழிக்கு வந்தார். அவர் பார்த்தோன்னா எனக்கு முன்னாடி அங்கே உட்காந்துருக்கிறார் பஸ்ஸில். அடாடாடாடா இவர் எங்கடா வராரு, நம்ம பின்னாடியே வராரு, எங்கே போகிறாரு அப்படின்னு ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே ஓடுது. சரி அவர் எங்கேயாவது போவார், நாகப்பட்டினம் போவார்னு நினச்சிக்க நானும் விட்டுட்டேன். நாகப்பட்டினம் இறங்கி பிறகு வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸு பிடிச்சேன். ஏன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா, வேளாங்கண்ணிக்கு பஸ் பிடிச்சி அவர் எனக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறார். எங்கேருந்து வராரு அவர், எங்கேருந்து வராரு, தாம்பரத்துலேருந்து வரார், என் பின்னாடி உட்காந்துருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு மாஸ் வச்சுட்டு திருப்பலி முடிச்சுட்டு அப்படி மாதா கிட்ட அப்படி ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்தில் அவர் நிற்கிறாரு. பக்கத்தில் எங்கேருந்து வர்றாரு அவர், தாம்பரத்துலேருந்து வராரு. அப்போ நம்ம கேட்கணும்னு தோணுமா தோணாதா, கேட்கணும்னு தோணும். நான் கேட்டேன் ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அப்போ சொல்கிறேன் என்ன ஃபாதர்னு மாஸ் வச்சேன் இல்லையா, பார்த்துட்டு ஃபாதர் நான் திருவெற்றூர் பங்குலேருந்து நான் திருவெற்றூர் பகுதியிலேருந்து நான் மாதா கிட்ட வந்திருக்கிறேன். அவர் சொல்கிறாரு அப்படிங்களா, மிகுந்த மகிழ்ச்சி ஃபாதர், நான் இங்கே வாரமான வருவேன்றார். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னது வாரமான வருவாரா மனுஷன், திருவற்றூர்லேருந்து வாரமான வராரா? அப்போ அவர் பார்த்தா ஒரு இந்து சகோதரர் வாரமான வர்றார். அடுத்த ஷாக்கு கேட்டிங்கன்னா இன்னும் ஷாக் ஆகிடுவீங்க. 18 வருஷமாக வாரமான வரான்றார். 18 வருஷமாக ஒரு மனுஷன் வாரமான எங்கே, திருவெற்றூர்லேருந்து சென்னை, திருவெற்றூர்லேருந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி, பிறகு அங்கேருந்து ஏறக்குறைய எத்தனை கிலோமீட்டர், திருவெற்றூர்லேருந்து ஏறக்குறைய 355 கிலோமீட்டர், போகிறதுக்கு வரத்துக்கு சேர்த்தா எத்தனை கிலோமீட்டர், ஏறக்குறைய 750 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், 18 வருஷமாக மனுஷன் வாரமான அவர் போகிறான்றார். அப்போ நான் கேட்டேன் அப்படி என்னங்க இருக்குன்னு. ஃபாதர் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபாதர், இங்கே வருவேன் 1 மணி நேரம் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன். சரிங்களா, 1 மணி நேரம் மட்டும்தான் நான் இருப்பேன். நான் இங்கே மாதாவை நான் பார்ப்பேன். மாதாவை நான் பார்த்துட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு திங்கக்கிழமை நான் வேலைக்கு போனேன்னு வச்சுங்களேன். என்ன சக்தி தெரியுமா ஃபாதர், என் கூட அப்படியே மாதா என் கூட இருப்பாங்க ஃபாதர் அப்படின்ற ஒரு இந்து சகோதரருடைய சாட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இந்து மனிதரோ எந்த மனிதரோ ஆக அன்னையே நம்புவோரு தான் அந்த சக்தியை நாம் உணர முடியும். அவர் சொல்கிறார் என் வாழ்க்கை நல்லா போவதற்கு நான் ஒரு இந்து சகோதராக இருந்தாலும் என் மனைவி பிள்ளைங்க, எனக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம் ஃபாதர், 1000 வருத்தங்கள் இருக்கலாம், 1000 மன வலிகள் இருக்கலாம், மன காயங்கள் இருக்கலாம், 1000 விதமான கடன் தொல்லைகள் இருக்கலாம், எத்தனை பிரச்சனைகள் வரலாம். ஆனால் என் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, என் பிரச்சனைக்கு பதில் சொல்லக்கூடிய எனக்குள் ஒரு சக்தி, the மாபெரும் the power within myself, it is none other than the லேடி ஆஃப் வேளாங்கண்ணி என்கிறார். அந்த அன்னை தான் எனக்கு மிகப்பெரிய சக்தி என்று சொல்லி வாரமான 18 வருஷம். இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு தெரியல, எத்தனை வருஷமாக போயிட்டு இருப்பதில்ல. நானே ஃபாராயாக கூட 20 வருஷமாக ஆகுது. அப்போ 20 + 18 38 வருஷமாக போயிட்டு இருக்காரான்னு தெரியல. அன்னைக்கு பார்த்தது தான். ஆக அவருடைய சாட்சி உண்மைதான். ஆக இங்கே நம்புவோருக்கு தான் நலம், நம்புவோருக்கு தான் வளம், நம்புவோருக்கு தான் சக்தி. ஆக அம்மாவை நீங்கள் இப்படி தான் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சோர்வுகள், ஏதோ ஒரு விதத்தில் கவலைகள், ஏதோ ஒரு விதத்தில் எண்ணங்கள், ஏதோ ஒரு விதத்தில் டென்ஷன், ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லையா. ஆக நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் ஓடிக்கொண்டு இருக்க. நாட்கள் நகர 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 மாதங்கள் ஓட 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 மனசுக்குள்ளாக கவலைகள், கஷ்டங்கள், நிறைய குடும்ப பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் நம்ம சேர்ந்து கொண்டே இருக்கிறோம், அல்லது சேர்த்து கொண்டே குவிந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் நமக்கென்று ஒரு சக்தியாக, நமக்கென்று ஒரு பலமாக, நமக்கென்று ஒரு ஆற்றலாக இருப்பவள் தான் அன்னை மரியாள். ஆக அன்னை மரியாள் யார் என்றால் சக்தியின் தாய், சக்தி நிறைந்த தாய், சக்தி நிறைந்த தாயாக இருக்கிறாள் என்பதை தான் உணரதான் அற்புதமான இந்த விழாக்கள் நம்ம எடுத்து சிறப்பிக்க அழைக்கிறது. சக்தி நிறைந்த தாய், நம்பிக்கையின் தாய். இன்னைக்கு நம்பிக்கையில் இழந்து போவர்கள் எத்தனையோ பேர். பணம் இருந்தால் ஓகே, பணம் இல்லை என்றால் சோர்வு, ஓகே, நல்ல உடல் நலம், உடல் நலமுற்று நலம் இல்லாமல் போய்விட்டால் அது நமக்கு மிகப்பெரிய சோர்வுகள். நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சோர்வுகள், நிறைய கவலைகள், நம்பிக்கையில் முடக்கவாதம், த பேரலிட்டிக்கல் ஸ்ட்ரோக் இந்த ஃபெய்த் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கையில் முடங்கி போகின்றோம், அல்லது கடவுளை முணுமுணுக்கின்றோம், புலம்புகின்றோம். நடக்குதா இல்லையா? கஷ்டங்கள் வருகின்ற போது, அல்லது வருத்தங்கள் வருகின்ற போது, வழிகள் வருகின்ற போது, அப்படின்னா மாதா நமக்கு நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருக்கிறார். அதாவது கைகள் இரண்டும் வெறுங்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. வைரமுத்தனுடைய வைர வரிகள். சரிங்களா? பகலனை அலங்கரிப்பது சூரியன் என்றால், இரவனை அலங்கரிப்பது சந்திரன் என்றால், கடவுளுடைய ஊழியனை அலங்கரிப்பது அவர் மீது அவன் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. இது யாருடைய வார்த்தை என்றால்
துளசிதாசனுடைய கவிஞருடைய வார்த்தை. ஆக அன்புக்குரியவர்களே, இங்கே ஒன்று நல்ல ஞாபகத்துகள், நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வு தான் நம்பிக்கை. கணவன் மனைவியை நம்புவதுதான் வாழ்க்கை, மனைவி கணவனை நம்புவதுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இருப்பதன், என் மனைவி துரோகம் செய்ய மாட்டார் என்ற கணவன் நம்புகிறார் பற்றி அதான் வாழ்க்கை. என் கணவன் துரோகம் செய்ய மாட்டேன், மனைவி நம்புறாங்க பார்த்தீங்களா, அதான் வாழ்க்கை இல்லையா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடப்பது என்ன? நம்பிக்கை இல்லையா? கணவன் மனைவிடைய நடப்பது என்ன? நம்பிக்கை. பங்கு தந்தை பங்கு மக்கள் நம்பிக்கை. என் பங்கு தந்தை, என்னுடைய பங்கு தந்தை எனக்காக இருப்பார், என்னுடைய அழுகுரலை கேட்பார் என்று நம்புறீங்களா பார்த்தீங்களா, அதான் நம்பிக்கை. என் பங்கு மக்கள் எப்படி இருந்தாலும் என் பங்கு மக்கள் என்று நான் நம்பி வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதான் நம்பிக்கை. ஆக நாம் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவது எல்லாம் கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நட்சத்திரமாக இருப்பவள் தான் யாரு? அன்னை மரியாள் இல்லையா? ஆக அன்னை மரியாள் நம்பிக்கையின் தாய். ஆக அன்புக்குரிய என் அன்பார்ந்த இறை மக்களே, குடும்ப வாழ்க்கை என்றால் போராட்டம், தனிப்பட்ட வாழ்க்கை என்றால் போராட்டம், துறவிகள் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், செபம் ஒரு போராட்டம். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வாழ்ந்து காட்டுவது என்பது மிகப்பெரிய போராட்டம் கடவுளுக்கு உகந்த விதத்தில். ஆக இந்த சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வருத்தங்களோ வலிகளோ காயங்களோ பலவீனங்களோ சலனங்களோ சபலங்களோ சஞ்சலங்களோ அல்லது ஏக்கங்களோ எதிர்பார்ப்புகளோ, நம்பிக்கை தான் வாழ்வு. ஆக அன்னையை நம்பி நீங்கள் வாழுங்கள். குடும்பங்களில் சபத்தை ஏறெடுத்து வையுங்கள். என் அன்னை எனக்காய் பரிந்து பேசுவாள் என்ற நம்பிக்கை தான் வாழ்வாக மாறுகிறது. சக்தி நிறைந்ததாய், நம்பிக்கை நிறைந்ததாய். இன்றைய வாசிக்கப்பட்ட கானா ஒரு திருமணம், த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மதர் மேரி. நீங்க பாருங்க, அருளப்பர் எழுதின நற்செய்தியில 2 இடத்தில் தான் அற்புதமாக மாதாவை பற்றி அழகாக சொல்லப்படுகிறது. ஒன்று, த பிகினிங் ஆஃப் த லைஃப் ஆஃப் ஜீசஸ், த செகண்ட் த எண்ட் லைஃப் ஆஃப் ஜீசஸ். கவனிச்சிங்களா? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா? யோவான் இது நற்செய்தியில் இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்தில் மாதா இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கு கானா ஒரு திருமணம் தான் த ஃபர்ஸ்ட் மிரக்கல், த பப்ளிக் மினிஸ்ட்ரியில், பொது வாழ்க்கையில் முதல் பணியை தொடங்க வைச்சது. அந்த புதுமை நடைபெறுவதற்கு யார் காரணம்? யார் அடிப்படை காரணம்? யார் மூல காரணம்? யார் வேறாக இருந்தது? அம்மா தான் இல்லையா? கடைசியாக த லாஸ்ட் இன்சிடென்ட் எங்க நடக்குது? யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம். ஆண்டவர் இயேசு சிலுவையின் அடியில் இருக்கிறார். பாருங்க, த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், முதலும் முடிவுமாக, ஆல்பா அண்ட் ஒமேகா. கவனிச்சிங்களா? அப்ப பாருங்க, இயேசுடைய வாழ்க்கையில முதலிலும் இருக்கிறார், கடைசி வரையும் இருக்கிறார். ஆக தேவத்தோடைய அற்புதமான ஒரு மாபெரும் கொடை, கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம், புதையல் தான் அன்னை மரியாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கானா ஒரு திருமணம் இல்லையா? கானா ஊர்ல நிறைய திருமணம் நடந்திருக்கும். கானாவூர் என்பது ஒரு ஊர், கானா ஊர்ல நிறைய திருமணம் நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியை நாம் சிறு வயதிலிருந்து கேட்டிருப்போம். ஆனால் கவனிங்க, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில இந்த திருமணம் ஏன் பிரசித்தி பெற்ற திருமணமாக அமைந்தது? கானாவூர் என்ற ஊர், அந்த கானாவூர் திருமணத்தில் நிறைய திருமணம் நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த திருமண வாழ்வில், குடும்ப வாழ்வில் ஏன் இது ஒரு பாப்புலரான, பிரசித்தி பெற்ற, நம்முடைய விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நற்செய்தியாக மாறுகிறது? ஏன்? காரணம் என்ன? அங்கே யார் இருந்தா? மாதா இருந்தாங்க. கவனிச்சுங்களா? அப்போ மாதா திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில இருக்கின்ற போது ஆசீர்வாதம். இன்னொரு அங்க அந்த அதற்கு அடிப்படை காரணம் என்ன? இயேசு. பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, நம்முடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கொடி ஏற்றினோமா, வீட்டுக்கு செல்ல போகிறோமா, வீட்டுக்கு போனால் நிறைய விஷயங்கள் இருக்கும். நல்லது பார்ப்போம், கஷ்டத்தை பார்ப்போம், மேடுகள் பார்ப்போம், பள்ளங்கள் பார்ப்போம், வேதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், வலிகள் வரும். ஆனால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் யார் இருந்தால் நல்லது நடக்கும், யார் இருந்தால் ஆசீர் பிறக்கும், யார் இருந்தால் அங்கே மனக்குறையை தீர்க்கப்படும். பாருங்க, அந்த திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை, ஏழைகள் எளியவர்களுடைய பிரச்சனை, மனக்குறையை தீர்ப்பவள் அன்னை மரியாள். அப்போ அந்த மனக்குறையை தீர்க்கக்கூடிய அன்னை மரியாள் அழகாக இயேசுவிடத்தில் பரிந்துரை செய்கிறார். ஆக நன்றாக ஞாபகத்துங்கள், என் குடும்பம் அருள் பெற, என் குடும்பம் ஆசீர்வாதம் பெற, என் குடும்பம் ஆற்றல் பெற, என் தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்வோடு மனநிறைவோடு இருக்க 2 மிக முக்கியமான நபர்கள் தான் அந்த திருமண வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள். அது யாரு? ஒன்று இயேசு, இன்னொருவர் அன்னை மரியாள். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுங்க, நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவோட நாம் இருப்பது, அன்னை மரியாளோடு நாம் வாழ்வது. ஆக இப்படியாக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய குடும்ப வாழ்வு வாழ்வாய் மகிழ்வாய் மாறும். ஆக 3 விஷயங்கள் சொன்ன. ஒன்று என்ன சொன்ன? அன்னை மரியாள் யாரு? சக்தி நிறைந்த தாய். சோர்வுற்ற நம்முடைய கரங்கள், வலுவிழந்த நம்முடைய வாழ்க்கை, உடல் நலமிழந்த நம்முடைய வாழ்க்கை, மனசுக்குள்ள பலவிதமான கவலைகளோடு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு சக்தியாக இருக்கக்கூடியவள் தான் தேவத்தாய். பணம் அல்ல,
பொருள் அல்ல, ஆடம்பரம் அல்ல, அழகல்ல, அதெல்லாம் ஒரு நாள் அற்றுப்போய்விடும், நிரந்தரமானதல்ல. சக்தி நிறைந்த தாய் நம்மோடு இருக்கிறார். 2, நம்பிக்கை நிறைந்த தாயாக இருக்கிறார். ஆக கணவன் கூட ஏமாற்றுவார், சில நேரங்கள் மனைவி கூட ஏமாற்றி விடுவார்கள், சொந்த பந்தங்கள் கூட பறந்து போகும். காசு இருந்தால் ஒரு மாதிரி, காசு இல்லை வென்றால் இன்னொரு மாதிரி. ஆக நம்மை ஏமாற்றாத அந்த தேவத்தாய் நம்பிக்கை நிறைந்த அந்த தாயை நம்புவது, அந்த தாயே நாடுவது, அந்த தாயிடத்தில் தஞ்சம் என்று நாம் வாழ்வது. 3வது, நம்முடைய திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையுடைய மனக்குறைகளை தீர்த்து வைக்கின்ற தாயாக எப்பொழுதும் இருக்கிறாள். நாம் திருமண வாழ்வில், குடும்ப வாழ்வில் அந்த அன்னையே வாழ்வென்று அந்த இயேசுவின் பிள்ளைகளாய், இயேசுவின் குடும்பமாய், இயேசுவை மையப்படுத்திய குடும்பமாய் இருக்கின்ற பொழுது திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும். சக்தி நிறைந்த தாயுடைய அருளை பெறுவோம். நம்பிக்கை நிறைந்த தாயை நாம் நாடி ஜெபிப்போம். மனக்குறைகளெல்லாம் தீர்த்து வைக்கின்ற தாயை நோக்கிய வாழ்வாய் நம்முடைய வாழ்வெல்லாம் அமையட்டும் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன். கடவுள் அந்த அன்னையின் வழியாக உங்கள் குடும்பம், நம் பங்கு, இந்த ஏரியா, இந்த பகுதி எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எழுந்து நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. நல்ல ஆயனே எம் இறைவா, எம் தாய் திருவை வழிநடத்தி கொண்டிருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரும் இறை அன்பில் நிலைத்திருந்து ஆவியின் வழி நடத்துதலோடு கடவுளுக்கும் மக்களுக்கும் பணிவுடனும் பயனுடனும் தொண்டாற்ற அருள் புரிய வேண்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கனிவுடன் எம்மை வழிநடத்தும் நீதியின் இறைவா, எம் நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உம் வல்லமையான கரத்தால் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் மக்கள் நலனுக்காக உழைக்கவும், பல்வேறு மொழி, சமயம், கலாச்சாரம், வழிபாடு ஆகியவற்றை பின்பற்றும் இந்திய மக்களின் தனித்தன்மை பாதுகாக்கப்படவும் மதிக்கப்படவும், அனைவருக்கும் சம உரிமை வழங்கும் சட்டங்களை வகுத்து மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து எம் தாய் திரு நாட்டை வேற்றுமையில் ஒற்றுமை காணும் மக்களாட்சி நாடாக வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வதித்து காப்பவரே எம் இறைவா, இன்று 45ஆம் ஆண்டு அன்னையின் கொடியேற்ற நாளில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாட வாய்ப்பளித்த வல்லமைக்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். விதையாய் இருந்த எம் கிளைப்பங்கு 45ஆம் ஆண்டு விழாவை கொண்டாட விருட்சமாய் மாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். சிறப்பாக பல்வேறு பணிகளை அன்பாக அயராது செய்த முன்னாள் இந்நாள் பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவரது எண்ணங்களும் வேண்டுதல்களும் நிறைவேற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது வழித்துணையாக அன்னை மரியாவை தந்தவரே எம் இறைவா, அன்னையின் அரவணைப்பில் 45ஆம் ஆண்டு கால திருப்பயணத்திலே எங்களை அரவணைத்து ஆசை பல அளித்து சோதனைகளிலிருந்து எம் ஒவ்வொருவரையும் கண்ணின் இமை போல் காத்து வழிநடத்தி வரும் உமக்கு புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளை சிறப்பிக்கும் எரேமியா பகுதி அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் இங்கு வந்திருக்கும் ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, இன்று பிறந்த நாள் கொண்டாடும் எம் பங்கு தந்தைக்காக மன்றாடுகின்றோம். இறைவா, இந்நாள் வரை அவரை கலந்து வழிநடத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம். இனி வரும் காலங்களிலும் அவரோடு இருந்து காத்து வழி நடத்திடவும் அவர் எடுக்கும் அனைத்து முயற்சிகளை ஆசீர்வதித்துள்ள வேண்டுகின்றோம். மேலும் அவரை இறைவனின் பணிக்காக அளித்த அவருடைய பெற்றோரின் உடல் உள்ள ஆன்ம நலத்திற்காகவும்
அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு இந்த பொது கருத்துக்கள் நம்முடைய தனிப்பட்ட முறையில் தேவ தாயிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கரங்கள் குவிப்போம். கீழே இருப்போர், ஆலயத்திற்குள்ளாக இருப்போர், ஆங்காங்க நிற்போர், இந்த திருப்பலியில் பங்கெடுப்போர், கேட்போர், ஜெபிப்போர், வேண்டுவோர், நம்புவோர், கொடிக்கு வந்தோர், பல பேர் பயணமாக பாத யாத்திரையாக சென்று இருப்போர், பல்வேறு இடங்களில் அன்னையிடத்தில் குவிந்திருப்போர், எத்தனையோ மக்கள், ஏழைகள், எளியவர்கள் ஏற்றமிகு வாழ்வு பெற தங்களையெல்லாம் தயாரித்து கொண்டு தியாகத்தோடு இரவும் பகலுமாக நடைப்பயணமெல்லாம் மேற்கொண்டு தவ உடைகளெல்லாம் உடுத்தி கொண்டு அன்னை பார்த்து கொள்வார். அன்னையிடத்தில் இந்த சிறப்பான வேண்டுதல் கடந்த ஆண்டுகள் நான் வந்தேன், அன்னை ஆசீர்வாதத்தால் நம்பிக்கையோடு 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 மீண்டும் 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 மீண்டுமாக அன்னையை தேடிக்கொண்டே இருப்போம். அன்னையை நாடிக்கொண்டே இருப்போம். வேண்டும் வரங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த ஆரோக்கியத்தாய் நம் குடும்பங்களெல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து அம்மா தேவத்தாயே கொடியேற்ற இந்த நாள் முதல் இந்த 10 நாட்கள் இந்த பகுதியெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இந்த பகுதியிலே கால்படும் இடமெல்லாம் உடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. இங்கு இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய குடும்ப வாழ்வெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. பிரிந்து போன குடும்பங்கள், பிளவுபட்ட குடும்பங்கள், தவறான வாழ்க்கை வாழக்கூடிய, தவறான உறவு முறைகளோடு வாழ்க்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் சரி செய்யப்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக அருளின் ஆசீர்வாதமாக இந்த இடம் அமைவதாக. குழந்தைகளுடைய படிப்பு, இளையோர், இளம்பெண்கள் தங்களுக்கு குறிக்கப்பட்ட காலகட்டத்தில் நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு, நல்ல அறிவுத்திறனோடு, நல்ல ஆற்றலோடு வளரக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ இங்கு குழுமிருக்கிற எல்லா மக்களும் மகிழ்வோடு மன நிறைவோடு அம்மா தேவத்தாய் என்று உம்மை வாயார அழைக்கின்ற போது செவி கொடுக்கின்ற தாயை எல்லா மக்களுடைய குரலுக்கெல்லாம் செவிசாய்த்து மகிழ்வோடு குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. மனக்குறைகளெல்லாம் தீர்த்து சக்தி நிறைந்த தாயாக, நம்பிக்கை நிறைந்த தாயங்கள் வாழ்க்கையெல்லாம் புனிதமடைய அருள் புரிய வேண்டும் என்று உம்மை நாங்கள் மன்றாடுகின்ற மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிமை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். பாதம் வழி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாதம் காணிக்கை, இதய காணிக்கை, காணிக்கை, எளிய காணிக்கை, காணிக்கை, இதய காணிக்கை, காணிக்கை, எளிய காணிக்கை. பகையுள்ள நெஞ்சம் பகிர்ந்திடும் காணிக்கை இறைவன் ஏற்பதில்லை. எளியவர் உள்ளம் தரும் நல் காணிக்கை இறைவன் மறுப்பதில்லை. பகையுள்ள நெஞ்சம் பகிர்ந்திடும் காணிக்கை இறைவன் ஏற்பதில்லை. எளியவர் உள்ளம் தரும் நல் காணிக்கை இறைவன் மறுப்பதில்லை. இதை உணர்ந்தே உள்ளம் இணைந்தே தருகின்ற காணிக்கை. ஏற்றருள்வாய் காத்தருள்வாய் காலமும் துணை நிற்பாய். இறைவழி பாதம் வழி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரி, நாம் எல்லோரும் மகிழ்வோடு வந்தோம், நிறைவோடு நாம் செல்லவும் அந்த தேவத்தாய் தான் சக்தி நிறைந்த தாயாக இருக்கிறார். நம் நம்பிக்கை நிறைந்த தாயாக, நம்முடைய மனக்குறைகளெல்லாம் தீர்த்து வைக்கின்ற தாயாக இருக்க. நம்புவது தான் வாழ்க்கை, நாடுவது தான் வாழ்க்கை, நலம் பெறுவது தான் வாழ்க்கை. நம்புங்கள், நாடுங்கள், நலம் பெறுங்கள் என்று ஆண்டவரோடு இணைந்து ஒப்புக்கொண்டு இயேசு ஆண்டவருடைய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா,
உமது திருமகனுடைய தாயினுடைய நினைவை கொண்டாடும் இந்த வேளையில் உமது மக்களாக எங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்டருளும். இந்த பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருட்துணையினால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளனுடைய பெருவிழா நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவினிடட்டதால் அந்த தெய்வத்தாய் உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமீன் மாற்று நிலைத்தென்ற நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தீர். ஆகவே வானகத் தூதர்கள், புனிதர்கள், அரியணைச்சுவோர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து அண்ணனுடைய கொடியேற்ற நாளில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியை செலுத்தி உம்மை புகழ்ந்தெத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கானாவு திருமண நிகழ்வு, அந்த தம்பதியுடைய வாழ்வு, அந்த குடும்ப வாழ்வில் இழுக்குகள், மனக்குறைகள், மனக்கவலைகள், கௌரவ சிக்கல்கள் இதெல்லாம் தீர்க்கப்பட்டது. அங்கு இயேசுவும் இருந்தார், அன்னை மரியாளும் இருந்தாள். அன்னை மரியாள் மூல காரணமாக இருந்த ஆண்டவர் இயேசுடைய முதல் புதுமையை தொடங்கி வைப்பதற்கு மாபெரும் மூல கர்த்தாவாக இருந்தார். ஆகவே அன்னையும் நம் குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவும் நம்மை தேடி வருகின்ற போது அங்கு அருளும் ஆசீர்வாதம் தான். ஆக அன்னையுடைய இறை பிரசனத்தில் ஆண்டவருடைய வருகையின் இந்த நேரத்தில் நம் எல்லோரும் நம் குடும்பங்களில் இயேசுவும் அன்னை மரியாளும் தவழ்ந்திட, அருள் பொழிந்திட, நம்மை நோக்கி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். சக்தி நிறைந்த தாயினுடைய பரிந்துரை கேட்போம். நம்முடைய மனக்குறைகளெல்லாம் தீர்க்கப்பட அன்னை நமக்கு பரிந்துரை செய்ய ஆண்டவருடைய அற்புதமான இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இந்த பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இன்றைய நாளிலே பிறந்த நாள், திருமண நாள், நன்றி பலி ஒப்பு கொடுக்கிற அனைத்து குடும்பங்களையும் மீதாமை ஆசிர்வதித்து உம்முடைய அருள் கொடைகளால் முழுமையாக அனைவரையும் நிரப்புவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் இரக்கத்தும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் இச்சிற்றாலயத்தின் பாதுகாவலியுமான தூய ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். பலவீனமுள்ள நம்முடைய வாழ்வுக்கெல்லாம் பலமாக தேவத்தாய் இருக்கிறாள். குறைகள் நிறைந்த நம்முடைய வாழ்வெல்லாம் நிறைவாக மாற்றக்கூடிய தேவத்தாய் இருக்கிறாள். நம்பிக்கை இழந்து போகின்ற பல நேரங்களெல்லாம் நம்பிக்கையின் தாயாக அன்னை தேவத்தாய் இருக்கிறார். அந்த தேவத்தாயுடைய அருள் ஆசிரிய பரிந்துரையை நாம் கேட்போம். ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக புகழ்ந்தேத்தி கரங்கள் விரிப்போம். ஆண்டவரை புகழ்ந்தேத்தி நாம் எல்லோரும் பாடி நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லேன், அமைதியை உங்களுக்கு அளிக்க நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. அன்பான இறைவா, பலவீனமுள்ள எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கை இன்மைகள், சுய நலன்கள் இவையெல்லாம் ஆண்டவரை நீர் மன்னித்து அன்னையினுடைய தேவத்தாயினுடைய இந்த திருநாளில் உம்முடைய மாண்பு மிகுந்த உம்முடைய திருக்கரத்தை கொண்டு உம்முடைய திரு உடலால் உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்புவோருக்கெல்லாம் நலமும் தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் அருளும், ஆண்டவரே கதி என்று வாழ்பவர்களுக்கெல்லாம் அருள் ஆசீர்வாதமாக இருக்கிறார். கானாவர் திருமணம், அன்னையும் இருந்தார், இயேசுவும் இருந்தார். அங்கேதான் மனக்குறை தீர்க்கப்பட்டது, திருமணம் புதுப்பிக்கப்பட்டது, குடும்ப வாழ்வு செழிக்கப்பட்டது. இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தை தேடி நம் குடும்ப வாழ்வெல்லாம், திருமண வாழ்வெல்லாம், துறவுகள் வாழ்வெல்லாம், தனிப்பட்ட வாழ்வெல்லாம் அருளோடு ஆசீர்வாதத்தோடு நம்மை வழிநடத்த வரக்கூடிய தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல, எனது ஆன்மா நலம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. கவனிங்கள், வழங்கப்படக்கூடிய திருவிருந்து கத்தோலிக்கல் அல்லாதவர்கள் யாராவது இருந்தால் திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டாம். பயபக்தியோடு ஜெபத்தில் பங்கெடுங்கள். தயாரிப்புள்ள கத்தோலிக் கிறிஸ்துவர்கள் திருவிருந்தில் பங்கெடுக்க அன்போடு உங்களை அழைக்கின்றோம். அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. இன்று நெஞ்சம் மழைக்கு வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா.
உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும், பின்வாசல் அடைந்திடுவேன். நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிழ்ச்சியா? ஃபாதருக்கு எப்பவுமே மகிழ்ச்சி. மக்கள் இருந்தால் மகிழ்ச்சி. சரிங்களா? மக்களை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இரவு நேரம் அப்படி ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் நான் மக்களோடு இருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எப்படி நான் அதை யோசிக்கிறேன் அப்படின்னா, என்னத்துக்குன்னா நீங்கள் வந்து எப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஒருத்தராக நம்ம இருக்கும்போது அதை நிறைய விஷயம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக, உங்கள் உணர்வுக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேரை உடைய வாழ்வில் நான் நுழைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகையால் ஒவ்வொரு திருவிழாக்கள் வருகின்ற போது, ஒவ்வொரு வாரம் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்றாலும் உங்களுக்கு இறை அருளை பெற்றுக் கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி? உங்களுக்கு மகிழ்ச்சியா? வெரி குட், சூப்பர், வெரி குட். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் இல்லையா? நிறைய பேருக்கு பிறந்த நாள். உங்கள் பங்கு தந்தைக்கும் பிறந்த நாள். ஜெபிச்சிங்களா? நிறைய பேர் இன்றைக்கி காலைல அவங்க பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பங்கு மக்கள்னால் உங்கள் சார்பாக பங்கு பேர் பயங்கரமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், சின்ன பாட்டு எனக்கு ஒரு ஷால் போட்டு ஒரு பூங்கொத்து கொடுத்தா அதுவே எனக்கு போதுமானது. நான் உண்மையாக மனசுலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பங்கு பேர நிர்வாகம், அன்பிய பொறுப்பாக எல்லோரும் பயங்கரமாக இப்போ ஸ்கூலில் வேறு ரொம்ப பயங்கரமாக செஞ்சு. இன்றைக்கி எனக்கு என்ன சந்தோஷம்னா, அஃப்கோர்ஸ் எல்லோரும் நல்லா செஞ்சாலும் எல்லா ஸ்கூல்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா, பிறந்த நாள் அப்படின்னா ஸ்வீட்ஸ் கொடுத்து விட்ருவாங்க. யாருக்கு? ஸ்வீட்ஸ் வந்து டீச்சரும் கொடுப்பாங்க, பிடி மாஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் தெரியுமா? 3 மணி நேரம் என்ன பண்ணேன்? 3 மணி நேரம் ஏறக்குறைய 1000 பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்க்காக போய் ஒவ்வொருத்தருக்கும் கேக் கொடுத்தேன். ஒவ்வொருத்தருக்கும் கேக் 1000 பிள்ளைங்களுக்கும் நானே போயிட்டு அந்த பிள்ளைங்களோட நேரத்தை செலவு செஞ்சு, நிறைய ஃபோன் கால் வரும், அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அந்த பிள்ளைகளோடு இருந்து ஏறக்குறைய 1000 பிள்ளைங்கிட்ட நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. நிறைய அந்த எல்லா பிள்ளைங்களோட, அந்த பிள்ளைங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்கேஜிலேருந்து 12th. சில பேர் சொல்லுவாங்க 12th பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப அடக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப ஈஸி. என்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த பிள்ளைகளை பிடிக்கும், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆகையால் எல்லா பிள்ளைங்கள், ஆசிரியர்கள், அதுபோல் ரொம்ப மகிழ்ச்சி அவர்களோடு நேரத்தை. ஏன்னா நம்ம இருப்பது இயங்குவது இந்த குழந்தைகளுக்காக. அந்த குழந்தைகளை நல்ல வழிகளில் காட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி 3 மணி நேரம் அவங்களோடைய செலவு செஞ்சேன். ஆகிய அதெல்லாம் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் பாருங்கள், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னுடைய அன்னையினுடைய வேளாங்கண்ணியின் கொடி ஏறுகின்ற போது என்னை பெற்றெடுத்த தாயினுடைய தொப்புள் கொடியை அறுத்து கொண்டு பிறந்து அன்னையை மகிமை செலுத்த வேண்டும் என்பது அந்த தேவத்தாயினுடைய விருப்பம் என்பது தான் உணர்கின்றேன். நான் சின்ன பையனில் நான் எங்கே இருந்தேன்னா, வெட்டுவாங்கனி பங்கில் நான் இருந்தேன். வெட்டுவாங்கனி என்பது என்னென்னா, பெசன்ட் நகர் பங்கினுடைய அடுத்த பங்கு தான் வெட்டுவாங்கனி பங்கு. அப்போல்லாம் பங்குலாம் இருக்காது. நான் சொல்கிறது 1982, 83, 84 அங்கே நான் இருக்கின்ற காலத்தில் வருஷம் ஆனால் அந்த ஆகஸ்ட் 29 திருவிழாவுக்கு நான் போவேன். எங்கே போவேன்னா, பெசன்ட் நகருக்கு.
பழைய காலத்து நீங்கள் போயிருக்கீங்களா? பெசன் நகரில் பார்த்தீங்கன்னா கூரை இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? கூரை தான் போட்டிருந்தாங்க தொடக்கத்தில், வெறும் கூரை இருக்கும். சரிங்களா? அதுதான் தொடக்கத்தில் இருந்தது. சரிங்களா? என்னை யார் கூட்டிகிட்டு போவாங்க தெரியுமா? என்னை யார் கூட்டிட்டு எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறத விட எனக்கு கேம்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் மறக்காமல் கூட்டின்னு போவாங்க. இப்போ கூட கேம்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், 6ஆம் கிளாஸ் கணக்கு டீச்சர் இப்போ கூட நீ ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. சரிங்களா? ஆகையால் அவ்வளோ தொடர்பு ஆசிரியர்களோடு இப்போயும் நான் இருந்து தான் இருக்கிறேன். ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி உங்களோட இந்த நேரத்தை செலவு. அதே போல் நான் 18 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உதவி பங்கு தந்தையாக இருந்தேன் இல்லையா? அன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 3 இடத்துல நம்ம திருவிழா கொண்டாடுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 3 இடத்துலும் திருவிழா. ட்ரஸ்ட்டுபுரத்தில் அங்கே திருவிழா எடுத்து கொடியேற்றுவோம். அங்கே கொடியேற்றி பிறகு சுபேத தோட்டத்தில் ஒரு மாதா கெபி இருந்தது. அந்த டைம் அதை நான் தான் அங்கே வச்சேன், மாதா கெபி. ஆகல அதன் பிறகு பார்த்தோன்னா தாஸ்புரத்தில் திருவிழா கொண்டாடுவோம். நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. 3 விழாக்கள் இருந்தாலும் ஆண்டவன் அருள் கூர்ந்து ஆசீர்வதித்து இந்த இடத்தை பெருமடங்காக உயர்த்திருக்கிறார். ஆக அன்புக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய திருவிழாவை நான் எப்படி பார்க்கின்றேன்? இங்கே இருக்கக்கூடிய இந்த தாஸ்புரம் அன்னை வேளாங்கண்ணி சிற்றனுடைய பங்கினுடைய சிற்ற சப்ஸ்டேஷன் ஆஃப் பாரிஷ், லேடி ஆஃப் கோடம்பாக்கம் பாரிஷ். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒன்று மக்கள் எல்லோரும் வர வேண்டும், இன்னொன்று என்னென்னா இது ஒரு நற்செய்தி பணி, இது ஒரு இவாஞ்சலைசேஷன். எப்படின்னா இங்கே நாம் பேசுவது, இங்கே நாம் செய்வது, இங்கே என்னெல்லாம் செய்கிறோமோ அது இந்த ஊரெல்லாம் நிறைய மக்கள் வாழ்வாங்க இல்லையா? எளிய மக்கள் வாழ்கிறாங்க, நிறைய மக்கள் வாழ்கிறாங்க. ஆக நம்ம அன்னை மரியாள் நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஷீ இஸ் அ மதர் ஆஃப் இன்டர்ஃபெய்த் என்று சொல்லலாம், பல் சமயங்களின் தாய் என்று. அதனால் பல சமயங்கள் சென்று கொண்டே இருக்கிறாங்க. இங்கு நாம் திருவிழா எடுப்பது எதற்காக? ஏன் இந்த திருவிழாவை பங்கு பெறவை செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜோன் லீடர்ஸ் எல்லாரும் ஏன் செய்யணும் என்றால், இங்கே நாம் அன்னை மரியாளை அறிவிப்பு செய்ய வேண்டும். புரியுதுங்களா? ஆக மாதா இடத்துல எல்லாரும் வருகின்ற பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் அற்புதமாக இந்த திருவிழாவை எடுத்து நாம் சிறப்பிக்கின்றோம். ஆக இந்த நாள் நம்ம நன்றாக தொடங்கி இருக்கின்றோம் இல்லையா? ஆக நன்றாக தொடங்கி இருக்கின்றோம். இங்கே 3 நாள் திருவிழா. ஆக நல்ல ஒரு தொகை எல்லாரும் வந்திருக்கிறீங்க, மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் திருவிழா சிறப்பாக சிறப்பித்தவர்கள் எரேமியா பகுதியினுடைய அன்பியங்கள் ஜோனல் 11. எங்கே இருக்கீங்க? ஜோனல் 11 பொறுப்பாளர்கள். ஜோனல் லீடர் யார்? ஜோனல் லீடர் உங்கள் பேர் என்ன சொன்னீங்களா? டீனாவா? சபாட்டினா, கரெக்டாக? சபாட்டினா. ஓகே, சபாட்டினா ஜோனல் லீடர். அவங்களுக்கு நல்ல ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். அதே போல் 4 அன்பியங்கள் அதற்குள்ளாக வருக. அப்படியே தோமையார் அன்பியம் பொறுப்பாளர்கள் எங்கே இருக்கீங்க? கை தூக்குங்க. பொறுப்பாளர்கள் எங்கே இருக்கீங்க? தோமையார் அன்பிய பொறுப்பாளர் இங்கே இருக்கீங்களா? ஓகே, நான்சி. ஓகே, அதன் தொடர்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள். பிறகு யூஜின் அன்பிய பொறுப்பாளர் இன்றைக்கி சிறப்பிச்சவங்க யூஜின் அன்பியம் நீங்கள் தான். ஓகே, உங்களுடைய அடுத்த தலைவர்கள் செயலர் நிறைய மக்கள் வந்திருப்பீங்க. இருந்தாலும் பீட்டர் அன்பியத்தின் பொறுப்பாக. எஸ், ஓகே, வெரி குட், மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் பொனவேந்தர் திருவாளர் நீங்கள் திருவாளர் பிரகாசமங்க லைட்டு பிரகாசம். ஆகையால் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அதனால் நம்ம தேர் திருவிழாவின்னு சொல்லுவோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்கு பேரவையுடைய நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பங்கு பேரவையுடைய அங்கத்தினர் இருக்கிறீங்க. அன்பிய ஒருங்கிணைப்பு அதுதான் முன்னிருந்து செய்ய ஆசைப்பட்டேன். ஆகிய அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறார்? தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் சின்னப்பன் இருக்கிறார். பிறகு எங்கே இருக்கிறீங்க? செயலர் திருவாளர் ஜெயக்குமார் இருக்கிறார். அதை தொடர்ந்து இருப்பாங்களே. அது பிறகு தினேஷ் இருக்கிறார், அவருடைய இன்னொரு பொறுப்பாளர். கீழே அந்துவான் பத்திரமா பார்த்துருக்கிறார். வத்திக்கான் ரகசியத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த வத்திகளை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சரிங்களா? ஆகிய பொறுப்பாக அவர் திருப்பலி கருத்துக்கள் சிறப்பு ஸ்பெஷல் செக்ரட்டரி ஏஞ்சல் அம்மா. சரிங்களா? ஆகிய அவர்களுக்கெல்லாம் ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். அதில் பங்கு பெற நிர்வாகிகள் சில பேர் பாத யாத்திரையாக போயிருக்கிறாங்க. திருவாளர் பெனிஸ்டன், ராஜேஷ், அதுபோல் வின்சன். பங்கு பெறக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களும் இங்கே இருப்பாங்க. யாராவது சொல்லுங்கள்? திருவாளர் எல்சியோஸ் அவர்கள் இருக்கிறார்கள். திருவாளர் சின்னப்பன் இருக்கிறார்கள் செயற்குழு உறுப்பினர்கள். திருவாளர் அருண் இருக்கிறார்கள். அதன் பிறகு ஓகே, நீங்களெல்லாம் இருக்கிறீர்கள். ஆகல என்று சொல்லுகின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி. சரிங்களா? உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இன்றைக்கு அன்னதானம் வழங்கியிருக்க மதியம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் திருவாளர் பிரான்சிஸ், திருமதி தவமணி குடும்பம் அன்னதானம் வழங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதோடு இணைத்த அன்பு மக்களை இன்றைக்கு பார்த்தோம் என்றால் நம்மளோட இணைந்திருப்போம் 2 அருத்தந்தையர்கள். ஒன்று எரேமியா, இன்னொன்று எசேக்கியேல். அதுபோல் அருத்தந்தை ஆரோக்
ஆரோக் அவர்கள் நம்முடைய அசோக் நகரில் இருக்கிறார். அவ்வப்பொழுது பங்கு தந்தை அழைக்கின்ற பொழுது நமக்கு உதவி செய்கிறார். மிகுந்த ஆர்வத்தோடு எல்லாவற்றையும் புதுசாக பார்த்துட்டு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் இங்கே வருகின்ற சில நாட்கள் அவருக்கு எல்லாமே புதுசாகுது. சரி, எதை பார்த்தாலும் புதுசாக பார்க்குறாரு. ஆகையால் அந்த அளவுக்கு பங்கு சிறப்பாக ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். புதுசாக இருப்பாதுன்னு. ஆகையால் அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை சொல்வோம். அதே ஃபாதர் அமீர், அவர் குபீர் மாதிரி வருவார். அமீர் ஃபாதர் குபீர் எப்போ அழைத்தாலும் வருவார். ஆற்காடு எங்கே இருக்குது? ஆற்காடு அங்கேயே தான் இருக்குது. சரியா? ஆகையால் நம்ம ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்குது. ஆகையால் அங்கிருந்து அவர் ஓடோடி வந்து சனிக்கிழமை வரதராஜன்பேட்டையினுடைய ஞாயிற்றுக்கிழமை அந்த 1 மணி நேரத்தினுடைய பாதுகாவலர், 1 மணி நேரத்தினுடைய பாதுகாவலர் எங்கே அது அவர் தான் அடிக்கடி அங்கே திருப்பலையெல்லாம் வைக்கின்றார். அமீர் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. தந்தை அவர்களுக்கு ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அடுத்ததாக பாடகர் குழுவினர் சிறப்பாக நீங்கள் எப்போ பாட்டு கூப்பிட்டாலும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதில் தினேஷ் இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு பங்கு தந்தையை 4 முறையாவது சந்திப்பார். எப்போ சந்திப்பார், ஏன் சந்திப்பார் என்று எனக்கே தெரியாது. அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாட்டு மேலே அவர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம். ஆகையால் எல்லா பாட்டையும் பங்கு ஃபாதர்கிட்ட காமிக்கணும், அவர் நல்லா இருக்குன்னு சொல்லணுன்ற அந்த ஒரு வாஞ்சை, அது ஒரு நல்ல ஒரு குணம். ஆகையால் ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல பவானி அம்மா, அதே போல் லதா அம்மா, அதே போல் செல்வராணி, இல்லையா? செல்வராணி தானே? செல்வராணி. அப்போ வேறு யார்? ஓகே, இன்றைக்கி வந்திருக்கவங்க மிகுந்த மகிழ்ச்சி. அதிபர் திருவாள் அருண் அவளுக்கும் ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். ஆக ஒரு தளபதி தேவை, நமக்கு ஒரு தளபதி, பங்குக்கு ஒரு தளபதி தேவை. யார் அந்த தளபதி? உதவி பங்கு தந்தை. சரியா? உதவி பங்கு தந்தை ஒரு தளபதி போல் அதில் ப்ரோக்ராமெல்லாம் அவர் தான் அனிமேட் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது. ஆக நான் எல்லாவற்றையும் இன்ஸ்ட்ரக்ஷனாக நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். இங்கே என்ன நடந்தாலும் பார்த்து கொண்டே இருப்பேன். அவரிடத்தில் தான் அதை நான் சொல்லுவேன். இப்போ கூட ரொம்ப பிஸியாக இருக்கிறார். பங்கு ஃபாதரை விட ரொம்ப பிஸியாக இருப்பார். ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி. ஆகையால் பங்கு ஃபாதருடைய அந்த கண்கள் அசைவுகளோடு இணைந்து செய்யப்படக்கூடிய நல்ல ஒரு உதவி பங்கு தந்தை. இன்றைக்கி காலையிலிருந்து பிறந்த நாள் நான் கொண்டாடினேன்னா அவர் கொண்டாடினாரா எனக்கு தெரியல. ஆகையால் அவருடைய தலைமையில் தான் பல நிகழ்வுகள். ஆகையால் இன்றைக்கி பார்த்தோம் என்றால் அந்த தர்பான் வைத்து ஃபாதரை ஒரு மகாராஷ்டிரா சவுகார்பேட்டை ஒரு ஆள் மாதிரி என்னை மாற்றிட்டாங்க. சரியா? சாதாரண மனுஷனை தர்பான்லாம் வச்சு சவுகார்பேட்டை யார் அந்த சவுகார்பேட்டை ஒரு பெரிய ராசா மாதிரி அப்போல்லாம் நான் இல்லை. சரிங்களா? ஷேக் மாதிரி எனக்கே ஷேக் ஆயிடுச்சு வச்ச பிறகு. சரியா? ஆகையால் உங்களுடைய அன்பு, ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி. ஆகையால் நம்முடைய உதவி பங்கு தந்தை அவளுக்கு ஒரு சிறப்பான கரவலை எழுப்பி நம்முடைய நன்றிகள் வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இந்த ரூமுக்கு ஒரு கேமரா செட் பண்ணோம். விஜிலன்ஸ் ரொம்ப பிஸியாகிறாங்க, ரொம்ப பிஸி. இங்கேருந்து தான் பெரிய வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இங்கேருந்து தான் செயல்படுறாங்க. மிகுந்த அந்த ரூமில் இருக்கிற யாராக இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. சரியா? ரூமில் வச்சு செய்கிறாங்களா இல்லை வச்சு ரூமுக்கு போகிறாங்களான்னு தெரில. அந்த ரூமில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். ஆக மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்ததாக 4ஆம் தேதி நாம் நற்கருணை திருப்பலி, நற்கருணை ஆசீர்வாதத்தை நாம் கொண்டாடுவோம். எசேக்கியேல் பகுதி எங்கே? எசேக்கியேல் பகுதி, எசேக்கியேல் லீடர். ஓகே, வெரி குட். எசேக்கியேலுடைய அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் எல்லாம் செய்ய அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் மறுமுறை அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 10 நாட்கள் கொடி ஏன் ஏற்றப்பட்டது? கொடி ஏன் ஏற்றப்பட்டது? ஏனென்றால் அந்த கொடி ஒரு மூலையில் இருந்தது. அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஃபாதர் ஏற்றி விட்டார். அப்படி அல்ல. என்னது? அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாம் தயார் செய்கின்றோம். ஆகிய நன்றாக உங்கள் வீடுகளில் மெழுகுத்திரைகளை ஏற்றெல்லாம் ஜெபியுங்கள் என்று அன்போடு அழைக்கின்றேன். சிஸ்டர் சென்ட் ஆன்ஸ் ஆஃப் ட்ருச்சி அவர்கள் ரொம்ப ஆக்டிவாகிறாங்க, ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டாங்க. இந்த நாள் திருவிழாவுக்கு அவங்க ஒட்டு மொத்தமே ஒரு கொடி கம்பம் அவங்களுக்கு ஒரு கம்பம் மாதிரி ஆகிட்டாங்க. ஆகையால் இதெல்லாம் அவர்கள் தான் தயாரித்திருக்கிறார்கள். பீடமெல்லாம் அலங்காரம் செய்து ரொம்ப நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. சென்ட் ஆன்ஸுடைய சூப்பீரியர் ஆகையால் ரொம்ப சிஸ்டர் ஸ்மைல் வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா சிரிங்க, வாயை விட்டு சிரிங்க, நோய் விட்டு போவோம். ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி. அருட்சோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கரவழி எழுப்பி அவளுக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். ஆக ஒவ்வொருவரும் மகிழ்வோடு இருங்கள். அதே போல் நம்முடைய ஃபாத்திமா டிவி குமரன் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார். அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் என்று அன்போடு நாம் தெரிவிப்போம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரும் அவருக்கும் ஒரு கரவலை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கடைசி நாளில் பெயர் சொல்லி உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் ஏன் வாழ்த்துகிறேன்? நம்ம எல்லோரும் உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, பிறகு மாதாவை நோக்கிய பயணமாக நாம் பயப்படுவோம். இந்த 10 நாட்கள் குடும்பங்கள் அதிகமாக மெழுகுத்திரைகளை ஏற்றி நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்னும் பர்த்டே முடியல போல. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அன்னையின் வேளாங்கண்ணி திருவிழாவுடைய வாழ்த்துக்களோடு நாம் தொடங்குவோம். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான தூய மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே தேவத்தாயை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையாம் ஆரோக்கிய தாயினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, கீழே டீ கேக் உங்களுக்கு பிறந்தநாள் பரிசாக வழங்கப்படும். அதோடு இணைத்து இந்த ஒலி அமைப்புக்கெல்லாம் நன்றி சொல்வோம். அதை விட ஒரு 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 நல்ல ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் இங்கே வந்த பதில் கொஞ்சம் நம்முடைய அரசு ஊழியர்களெல்லாம் நான் சந்தித்தேன். சரிங்களா? அதில் திருவாளர் அகஸ்டின் எலிசபெத் அவர்களை நான் சந்தித்தேன். ரொம்ப இன்முகத்தோடு வரவேற்றார்கள். நம்முடைய கவுன்சிலர் இல்லையா, நம்முடைய பகுதியில் அங்கே இருக்கிறாங்க. மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் அண்ணன் ஆஸ்டினெல்லாம் எப்பொழுதும் ஒரு புன்முடரோடு இருக்கிறார். ஒரு சின்ன வேலை சொன்ன இங்கே உடனடியாக அதை முடித்தார். ஆக மிகுந்த மகிழ்ச்சி. அவருடைய வருகை, அவருடைய இருப்பு சிறப்பாக செயல்படுகிறார். ஆக அண்ணன் அவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். Birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear father. Happy birthday to you.